ஹாய், டே 133. ஸோ மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. டெய்லி ஒரு மூவி வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா 133 மூவிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி நேம் பார்த்திங்கன்னா டுகெதர். ஸோ இது வந்து ஒரு ஹாரர் வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து தமிழ், மலையாளம் அண்ட் வந்து இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஹாரர் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து அந்த ஹாரர் ஜானர் தான் பார்த்துருக்கோம். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த பாடி ஹாரர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம தேடி பார்க்கும்போது ஸோ மூவி நேம் டுகெதர்னு சொல்லியிருந்தோம். ஸோ எப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரொம்ப அந்த பேய் அந்த மாதிரி காட்டாமல் ஸோ அந்த ஒரு ஹியூமன் பாடியில் நடக்கிற சில சேஞ்சஸ் அண்ட் வந்து அது மூலயமா சில ஹாரர் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மூவி ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கப்புள் வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள தேடிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்து 2 நாய் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த தண்ணி குடித்ததுக்கப்புறம் ஸோ அந்த 2 நாயுமே வந்து ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கோம். சடனாக வந்து அவங்க அந்த அந்த காப் வந்து அந்த நாய்களை வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு திடீர்னு ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்குன்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு சீன் வந்து அவர் அந்த நாய்கிட்ட வந்து பார்ப்பார். ஸோ அப்படி தான் படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க சிட்டியிலேருந்து இப்போ அந்த ஹீரோயினோட ஜாபுக்காக அவங்க வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டராக இருக்க ஏரியாவுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சம்பவம் நடந்த பிளேஸுக்கு தான் அவங்களும் வருவாங்க. ஸோ அங்கே வந்து இவர் மியூசிக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இவங்க ஸ்கூல் டீச்சராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வந்து லவ்வர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இப்போது இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ ஹீரோயினுக்காக ஹீரோவும் இவங்க கூட வந்துடுவார். ஸோ இப்போ இவங்க திரும்பி இவங்க ட்ரெக்கிங் போகும்போது அந்த அதே குகைக்குள்ளே இவங்க போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து இவர் ஹீரோ வந்து அந்த தண்ணியை குடிச்சிடுவார். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இவங்களுக்கும் வந்து அந்த பாடியில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து மற்ற கதையாகவே இருக்கும். ஸோ ஹாரர் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பேய் விஷயத்தை வந்து காட்டாமல் ஸோ இப்போ இவங்களே தான் இருப்பாங்க. கொஞ்சம் வந்து இவங்களும் கொஞ்சம் வந்து அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. திடீர்னு இவங்களுக்கு வந்து கனவு வரும். ஸோ ஹீரோவோட பாஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப நிறைய ட்ராமா வந்து இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார் அவரோட ஃபேமிலி லைஃப்பில். ஸோ அது இவருக்கு ட்ரீமாக வரும் சில நேரத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு நெய்பராக வந்து ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்கிட்டையுமே வந்து இவங்க சில எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ஹாரர் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. ரொம்ப வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த சிஜிஐ அதெல்லாம் பெருசாக இல்லாமல் ஸோ இவங்களை மட்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஏதுன்றதை நமக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லாமல் அப்படியே ஹிண்ட்டு மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளே அசியூம் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி அந்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா இந்த மூவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. டே 133 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் டுகெதர். ஏஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 4:20 PM.